ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு தாய்க்கழுகு தன்னுடைய பிறக்க போற குஞ்சுகளுக்காக அது அழகான ஒரு கூட்டை கட்டுச்சான். அந்த முட்களை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு மேல நாரை போட்டு, அதுக்கு மேல இலைகளை போட்டு, அதுக்கு மேல பஞ்சை போட்டு அழகான மெத்துன்னு தன் குழந்தைகளுக்காக விசேஷமான ஒரு வீட்டை கட்டுச்சு. குழந்தைகளும் பிறந்தது. பஞ்சு மெத்தையில படுத்து வளர்ந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த தாய்க்கழுகு அதுல இருந்த அந்த பஞ்சை எடுத்து கீழே போட்டுச்சு. இந்த குழந்தைகளுக்கு இலையானது காஞ்சி போய் கொஞ்சம் அப்படி குத்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. உடனே இந்த குஞ்சுகள் நினைத்தது, என்னடா அது அம்மா இப்படி பண்றா. 2 நாள் ஆனது. அதுக்கப்புறமா அதுக்கு மேல இருந்த இலைகளையும் எடுத்து போட்டுச்சு. இப்போ நார் பஞ்சு மத்தியில படுத்திருந்த குழந்தைகளுக்கு நார்ல படுக்கிறது சொரன்னு இருந்துச்சு. அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னும் 2 நாள் போச்சு. அம்மா என்ன பண்ணாங்க, அதுல இருக்கிற நாரையும் எடுத்து கீழே போட்டாங்க. இப்ப கீழே இருக்கிறது முள்ளு, காஞ்சி போன முள்ளு. இந்த குழந்தைகளோட உடம்புல குத்துன உடனே அதுங்க கத்த ஆரம்பிச்சிச்சு, கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால அதுல படுக்க முடியல. உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுல படுக்க முடியாம கத்துன உடனே இந்த தாய் கழுகு இந்த குழந்தைகளை அப்படியே அது கீழே கூட்டிலிருந்து கீழே விழுகிறதுக்காக அதை தட்டி விட்டது. இந்த குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? படபடன்னு, ஐயோ என் அம்மா இப்படி பண்றாங்களே, கூட்ட விட்டு என்ன தள்ளி விடுறாங்களே, கீழே விழுவ போறேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த குழந்தைகளுக்கு கீழே வரும்போது வேகமா அந்த தாய் பறவை என்ன செஞ்சிச்சு, வந்து தன்னை குழந்தையை தாங்கி கொண்டது. திருப்பி மேல கொண்டு போச்சு, திருப்பி மேல விட்டுச்சு. அது கீழே விழுந்து வரும்போது திருப்பி போய் பிடித்து கொண்டது. என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்த தாய் பறவை? தன் குழந்தைக்கு பறக்க சொல்லி தருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தை கழுகுகளும் சிறகை அடி பறக்க ஆரம்பித்தது. அந்த கூட்டை விட்டு கீழே தள்ளும் போது இந்த குழந்தை கழுகுகளுக்கு புரியல, ஏன் என் தாய் இப்படி பண்றா, இந்த படுபாவி தாய் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அது நினைச்சுச்சுங்க, அம்மாவை திட்டுச்சுங்க. ஆனா தன் குழந்தை கழுகுகள் சிறகடித்து பறந்து தன்னோடு தாயோடு சேர்ந்து பறக்கும் போது இந்த குழந்தை கழுகுகளுக்கு அளவில்லாத சந்தோஷம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கையில முள்ளில் நாரில் போய்கொண்டிருக்கிறது போல நீங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கீங்களா? கதறிட்டு இருக்கீங்களா? அழுதுட்டு இருக்கீங்களா? ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதிச்சிங்க, இதனால தாங்க முடியல, எனக்கு குத்துது, எனக்கு சுரசுரன்னு இருக்கு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னால தாங்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுது கொண்டு கதறி கொண்டு இருக்கிறீங்களா? சீக்கிரத்துல ஒரு நாள் வரும், தாய்க்கழுகை போல சிறகடித்து உயர பறக்கிற ஒரு அனுபவத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உன்னத அனுபவங்களுக்காக இன்று ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். அவர் நேசிக்கிறவங்களுக்கு தான் அவர் சொல்லி தருகிறார், கற்று தருகிறார். இன்னும் எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்றது, இன்னும் எப்படி விசுவாசத்துல வளருகிறது, இன்னும் எப்படி கர்த்தரை பற்றும் ஒரு வாழ்க்கை, அவரையே நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறதற்காகவே ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீங்க சகோதரியே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் வரும், உன்னதத்துல நீங்க பறப்பீங்க. கர்த்தரோடு கூட, அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் தந்த மகிழ்ச்சியாய் உங்களை நடத்துவார். அவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா? God bless you.